ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பியூபர்ட்டி மேக்கப்புக்கு தான் நம்ம ரெடியாகி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவில் பியூபர்ட்டி மேக்கப் காமிக்க போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ரெடி ஆகிட்டு நம்ம வந்து காலைல கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பும் போது என்னோடய ஃபேவரட் மாடலாக வந்தது. ஸோ எல்லாமே வீடியோலாம் கேப்சர் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக வந்து லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ எனக்கு முன்னாடியே என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாமே முன்னாடியே வந்துட்டு ஸோ அழகாக வந்து செட்டப்லாம் பண்ணிட்டு ப்ரஷ் கிளென்ஸ் பண்ணணும், இல்லை வந்து கிளைண்ட்டுக்கு ப்ரிப்ரேஷன் எதாவது பண்ணோம் அப்படின்னா அர்லியாக வந்துட்டு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்மளோட கிளைண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6 மந்த்ஸ் முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஃபாரின்ன்றதுனால இங்கே முன்னாடியே ப்ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம் அப்படின்றதுனால மண்டபம் எல்லாமே வெளியே புக் பண்ணாங்க. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்மளையுமே வந்து சீக்கிரமாக புக் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி மேக்கப் பார்த்திங்க அப்படின்னா அம்மாவுக்கு, அவங்களோட 2 டாட்டர்ஸ்க்கு, அப்புறம் அவங்களோட சிஸ்டர் நம்ம வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு ஐப்ரோஸ் ரொம்ப திக்காக பண்ணக்கூடாது, அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிரைட்டாக காமிச்சிடாதீங்க, நானாகவே இருக்கணும், என்னோடய ஸ்கின் டோன்லேயே நேச்சுரலாக காமிச்சிருங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட அம்மாவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாப்பா வேறு எந்த ஸ்பெசிஃபிகேஷனுமே சொல்ல, எனக்கு மற்றபடி வந்து உங்களோட ஸ்டைல்லே மேக்கப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் வால்யூம் கொடுத்துட்டு ஸோ நீட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் லைன் வேரியேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி 4 பேத்துக்கு மேக்கப் பண்ணுன்றதுனால நம்ம டீமோட வந்திருந்தோம். ஸோ நான் சாரிட்ரிபிஸ்ட் அது இல்லாமல் 2 ஸ்டாஃபும் வந்திருந்தாங்க. ஸோ வந்து நான் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது அவங்க வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரிப்ரேஷன் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து கிளென்சிங் பண்ணுறது, மற்றபடி சாரீ முன்னாடி அயன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருந்தேன், கமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே. ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, இல்லை வந்து உங்களோட கல்யாணத்துக்கு அப்போது ஒய்ஃபுக்கு கேர் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஸோ எனக்கு சிரிப்பாக இருந்தது. ஸோ பேசிக்காக எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி வரப்போகிற ஒய்ஃப்க்கு வந்து நீங்கள் தான் மேக்கப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பீங்க, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நான் தான் பண்ணுவேன். ஸோ வேறு யாரும் பண்ணால் லைக் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ தட் நம்மளே தான் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் பிளான், வேறு எதுவுமே ஸ்பெசிஃபைடாக நமக்கு பிளான்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும், அப்படியே பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. ஓகே, நம்ம மேக்கப்புக்கு வரலாம். ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு முடியாமல் இருந்தது. ஸோ நான் மேக்கப் பண்ணும்போதே வந்து அவங்களுக்கு ஃபோர்ஹெட்லாம் டச் பண்ணும்போது ரொம்ப சூடாக இருந்தது. செக் பண்ண மாட்டேன், ஒரு 2 டேஸாகவே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டேப்லெட் போட்டுட்டு தான் அவங்க வந்து மேக்கப்புக்கே உட்காந்தாங்க. ஸோ ரொம்ப அவங்களையுமே ரொம்ப டயர்டாக்காமல் ரொம்ப ஸ்பீடாகவும் ஸோ சூப்பராகவும் நீட்டாகவும். ஸோ ஐ மேக்கப் எப்படி க்ரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சிம்பிளாக ப்ரௌன் ஸ்மோக்கி மாதிரி பட்டு லைட்டாக ஷிம்மர் வச்சு பண்ணிவிட்டேன். ஸோ ஐப்ரோவில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டாக டச்சப் மட்டும் தான் பண்ணோம் ஐப்ரோஸ்க்கு. மற்றபடி பேஸ் வந்து ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் மாதிரி கொடுத்து ஒரு க்ளாஸி ஃபினிஷ் மாதிரி பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் எல்லாமே அழகாக செட் பண்ணி வச்சுட்டு லைன்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ஸோ பேக்கில் வந்து மெஸ்ஸி பிரைட் பண்ண போகிறேன். ஸோ 4 பேருக்கு பண்ணுன்றதுனால ஸோ நான் ஃப்ரண்ட்டு முடிச்சு கொடுத்ததுனால என்னோடய ஸ்டாஃப் மெம்பர் வந்து பின்னாடி மெஸ்ஸி பிரைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாப்பாவுக்கு லைட்டாக வந்து ஃபோர்ஹெட்டில் டேன் இருந்தது, அண்டரை டார்க் சர்க்கிள் இருந்தது, அதெல்லாமே வந்து கரெக்டாக வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் போயாச்சு. குட்டி பாப்பான்றதுனால ரொம்ப அப்படியே பிரைட்டாக ஃபவுண்டேஷன் அதெல்லாமே ரொம்ப ஹெவியாக போடாமல் ஒரு லைட் பேஸ் லுமினஸான ஃபவுண்டேஷன் போட்டு ஹைலைட்டிங் கன்சீலர் வச்சு பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களால உட்காரவே முடியல, ரொம்ப வந்து ஏசியுமே வந்து ரொம்ப கூலிங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஏசிலாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு தான் ஒர்க்கே பண்ணோம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ
ஸோ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட மேக்கப் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, சில டுட்டோரியலாகவும் பண்ணணுன்றீங்க. ஸோ நம்ம டுட்டோரியல் கண்டிப்பாக வந்து பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ப்ராடக்ட் நாலேஜ், அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து நம்ம கிளாஸில் தான் உங்களுக்கு டெப்த்தாக இருக்கும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து August 4 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் நம்பருமே கொடுக்குறேன் கீழே. ஸோ இன்கேஸ் கிளாஸுக்கு என்கொயர் பண்ணிக்கணும், இல்லைனா அப்கமிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் எதாவது புக் பண்ணோம் அப்படின்னா நான் கொடுக்குற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து கால்ஸும் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட பர்சனலாக பேசணும், உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் ஆனால் ஃபோன் வந்து நான் ஹேண்டில் பண்ணுறல, என்னோடய டீம் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. மேனேஜர் தான் கால்ஸு, வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ வந்து நிறைய பேர் நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸ்லாம் பார்ப்பேன். ஸோ நான் நினச்சி நீங்கள் வேறுலாம் அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து ஃபோன் ஹேண்டில் பண்ணுறது நான் இல்லை. ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள். சொல்கிறேன். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான பிரைட் வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த ஸ்டைல் வந்து எக்ஸ்டென்ஷன் வச்சு தான் பண்ணியிருக்கு. ஸோ அவங்களோட லென்த்துக்கே நம்ம எக்ஸ்டென்ஷன், கேர்ள்ஸ் எக்ஸ்டென்ஷன் வச்சு அதை அழகாக பிரைட் பண்ணியாச்சு. ஸோ மீன்வெல் நான் மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன். அழகாக ப்ளஷிங் எல்லாமே கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா பிங்க் எஃபெக்டில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்தேன். ரொம்ப அதிகமாகவும் கொடுக்காம ஒரு மைல்ட் ஃபினிஷிங். ஸோ அதுக்குள்ளே ஃபோட்டோகிராஃபர் வந்து வந்துட்டாங்க. ஸோ குயிக்காக வந்து பாப்பாவுக்கு நெத்திச்சுட்டுலாம் வச்சுட்டு ஜுவல்லரிலாம் போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ குயிக்காக ஃபோட்டோ ஷூட் அனுப்பிச்சாச்சு அப்படின்னா சார் வெளியே போய் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரைடுக்காக இருக்கட்டும், க்ரூமுக்காக இருக்கட்டும், நம்ம எப்போயுமே டிலே பண்ண மாட்டோம். ஸோ சொன்னோன்னா ஆன் டைமுக்கு முடிச்சாச்சு அப்படின்னா அவங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. எல்லாரும் சட்டையை கட்டிட்டு வந்து சேர் இருக்குல்ல, சேர் இது நான் விஷயம் ஸ்கர்ட் இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். நீ இவங்க ஃபோட்டோ முடிச்சு ஆமாம், இவங்க ஃபோட்டோ முடிக்கட்டும். ஓகே, ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு 15 மினிட்ஸ் முடிச்சிடுவீங்களா நீங்கள்? ஓகே, சரி, ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வர சொல்லுங்கம்மா. அவளை ஃபோனை கையில் வச்சுக்க சொல்லுங்க. கொஞ்சம் வெளியே வச்சு எடுத்துக்கணும். வெளியே வச்சு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ரெடி பண்ணிட்டா நல்லா வந்துட்டு வாங்கி வச்சுக்கோம். ஒரு லைட்டாக சின்ன பண்ணிக்கோம். ஸ்மைல் வச்சுக்கலாம். இங்கே பார்த்துக்கலாம். சின்னோ அப்படியே நெக்கில் மாற்ற மாதிரி அதே மாதிரி
ஸோ ஃபைனலி பாவா கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணி ஃபோட்டோஷூட்க்கு வந்து அனுப்பிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அம்மாவுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அவங்க சித்திக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அம்மாவுக்கு வந்து பன் கேட்டிருந்தாங்க, நல்ல வால்யூம் பஃப் மாதிரி கேட்டு பின்னாடி பன் கேட்டிருந்தாங்க. எல்லாமே அதில் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. சொன்னாங்க, நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ குட்டி குட்டியாக வந்து மல்டிபிள் கலர்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட மதருக்கு நான் தான் மேக்கப் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து அவங்களோட டேடி பொண்ணு சடன் ஃபங்க்ஷன். ஸோ வந்து கம்ப்ளீட் ஃபேமிலி மேக் ஓவர் வந்து நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஸோ நிறைய ஃபேமிலிஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பேக்கேஜாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தந்துருங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் வித் ஹேர் அண்ட் மேக்கப். அப்படியே பேசி ஸோ 3 பேத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் அவங்க சித்திக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அவங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் மேக்கப் கேட்டிருந்தாங்க. ஸோ டீம் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ பேக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. ஃப்ரண்ட் வந்து லைட்டாக லிப்ஸ்டிக் டச் அப் பண்ணதுக்கப்புறம் ஐப்ரோ டெஃபினிஷன் எல்லாமே லாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு கம்ப்ளீட்டாக டீமாக வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ், சாரி ப்ளீட்டிங்காக இருக்கட்டும், அந்த ஃப்ளவர் ப்ளீஸிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி சூப்பராக பண்ணுவோம். ஸோ இந்த லுக், இந்த ஃபேமிலி மேக் ஓவர் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். கண்டிப்பாக நான் பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். See you, டாடா, bye bye.